இவ்வளவு நாள் விட்டுருந்தோம், திரும்ப ஆரம்பிக்க என்ன கட்டாயம்? என்ன ஆச்சு? என்ன நடந்தது ஜாஸ்பர்? என் பையன் விரலை வெட்டி அனுப்பிட்டானுங்க. இப்ப கூட நான் இறங்கலன்னா எப்படி? பையனா? இத்தனை வருஷம் உன் கூட இல்லையே, இப்ப எப்படி வந்தான்? நீ என்ன சொல்றடா? உனக்கு தெரியும்ல. டேய், என்னடா ஆச்சு? என்னடா பிரச்சனை? என் பையன் செத்துட்டான்னு உங்ககிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டேன். அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவனை ஒரு ஆஃபனேஜில் விட்டுருந்தேன். என் நிழல் கூட அவன் மேலே படலை. அவன் தானாகவே படித்து கஷ்டப்பட்டு பெரிய ஆள் ஆயிட்டான். நான் தான் என் கண்ணுக்கு எதிர்க்க இருக்கட்டுமேனு மினிஸ்டர் யூசுப் கான்ட்ட சொல்லி அவனை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. நான் செஞ்சது ரொம்ப தப்பாயிடுச்சு. அவன் அங்கேயே இருந்திருக்கலாம். யார் இதெல்லாம் பண்ணுறது? வின்சென்ட் டீம். हाँ भाई, सलाम अलैकुम। वालेकुम सलाम। मैं मरकायर बोल रहा हूँ। अच्छा, अब कैसे हो? हाँ, मैं तो ठीक हूँ। फरमाइए। முந்தா நேத்து பேங்க்ல ஒரு குரூப் மணி லாண்டரிங் பண்ணியிருக்காங்க. போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. ஆனா அந்த குரூப் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு வேண்டிய ஒருத்தரை அங்கிருந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ऐसा क्या? பேங்க் ராபரி பண்ணவங்கள பத்தி டீடைல்ஸ் கிடைக்குமா? वो मिल जाएगा। அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். हाँ, बोलिए। அவங்க சொன்னது வின்சென்ட் டீம். அவங்க யாரு, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, எல்லா டீட்டெயில்ஸையும் எனக்கு சீக்கிரமா சென்ட் பண்ணுங்க. हाँ, ठीक है, भेज देता हूँ। अब फोन रखता हूँ। सलाम। सलाम। எங்க அப்பா கிடைச்சிருவாரா? கண்டிப்பா கிடைப்பாரு. ஏன்னா அவரை தேடி போறவரு அப்படி. நான் சொல்றது உன் தாத்தாவை பத்தி. சாதாரணமானவனோ கொலைகாரனோ ஏன் போலீஸ்காரனா கூட அவன் எப்படி சண்டை போடுறான்னு எல்லாரும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. சாதாரண மனுஷன் நினைச்சு பார்க்க கூட முடியாத அளவுக்கு அவனால சண்டை போட முடியும். சும்மா சொல்லாதீங்க. மொட்டை தாத்தா என்ன சூப்பர் ஹீரோவா? அதெல்லாம் சினிமால தானே நடக்கும். சும்மா போய் சொல்லாதீங்க தாத்தா. தாத்தா உனக்கு ஒரு பெரிய கதை சொல்லவா? கதையா?
हेलो भाई। हाँ सलाम अलैकुम। वालेकुम सलाम। बोलो। ये जो बैंक रॉबरी किया ना और ब्लैक का व्हाइट कन्वर्शन किया ना, वो सब डिटेल्स आपको भेज दिया, आप चेक कर लेना। और एक बात, ये विंसेंट या विंसेंटीन ऐसा कोई भी नहीं है, फिर भी दरियाफ्त करने के लिए बुलाऊं मैं। डिटेल्स मिलते ही आपको फोन करूंगा मैं। ये तो नया टीम लगता है, हमारे लोग तो ढूंढ रहे हैं, पता चलते ही बताता हूँ मैं। हाँ ठीक है। अच्छा भाई, सलाम। सलाम। என்ன விஷயம்? வின்சென்ட்னு ஒரு ஆளோ டீமோ இல்லைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ராத்திரி உங்க எல்லாரையும் நான் பரிசுத்தமாக்க போறேன். சாத்தானோட உண்மையான மகன்கள் மட்டும் ரட்சிக்கப்பட போறீங்க. எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் கோபம், வன்மம்னு சாத்தானோட குணம் ஒரு புள்ளி அளவாவது இருக்கும். ஆனா அவங்களால முழுமையா சாத்தான உணர முடியாது. சாத்தானோட ரத்தம் உங்களை அவனோட இடத்துக்கு கொண்டு போகும். To the ultimate darkness. சாத்தானோட ரத்தத்தை நீங்க குடிக்க தயாரா? Yes. Is it true? Yes. உங்க எல்லார் கையிலயும் ஒரு கிளாஸும் அதுல ஒயினும் இருக்கு. அதுல சைனைட் கலந்திருக்கு. உங்கள யாருக்கெல்லாம் விசுவாசம் இல்லையோ அதை குடிக்க வேண்டாம். நம்பிக்கையோட குடிக்கிறவங்க ரட்சிக்கப்படுவீங்க. அது உங்களை சாத்தானோட இடத்துக்கு கொண்டு போகும். Rest in darkness. இன்னும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஊருக்குள்ளாரையும் நம்ம லோக்கல் ஆளுங்க இறங்கி தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்சிட்டா நமக்கு உடனே இன்ஃபர்மேஷன் வந்துடும். நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். எதை? என் பையன் சாவறதையா? கோவப்படாத ஜாஸ்பர், தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு. ஜாஸ்பரை நான் முதல்ல தேடி போனது அப்துல் மர்காயர்கிட்ட. ஓல்டு கிரிமினல், சொசைட்டியில் முக்கியமான ஆள். அவனோட தொழில் மரம் கடத்துறது. என்ன வாப்பா, எப்படி இருக்கீங்க? என்ன சொல்றாரு உங்க நண்பன்? பார்த்துட்டு போனாராமே, எங்க போயிருக்காரு? இப்படி நீங்க அமைதியா இருக்கிறதுனால ஒண்ணுமே நடக்க போறதில்ல. அது மட்டும் இல்ல, அவனுக்கு உதவி பண்ணதுனால உங்களையும் சேர்த்து உள்ள போட போறேன். டேய் என்னடா? போலீஸையே அடிக்க வரீங்க? கறி தின்ன பழகி இருப்பீங்க, களி தின்ன ரெடியா இருங்க. ரொம்ப ஆசைப்பட்டு என் நண்பனை பற்றி கேட்குறியா? அது எனக்கு தெரியும், ஆனால் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, உன்னால் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் வெற்கலையை போட்டுட்டு நீ கிளம்பு. ஓ, வாரண்டோட வரவாப்பா, ரெடியா இருக்கு. அடே மகனே, வா வா, என்ன வாப்பான்னு வேற கூப்பிட்டுட்ட. வாப்பா, உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேளு. ஒரு ஊரே பயப்படுற மாதிரி ஒரு கொடூரமான மிருகம் காட்டில் இருந்துச்சான். அதே காட்டில் ஒரு 9 வயசு பையனை கொண்டு போய் விட்டாங்களாம். ஒரு நாள் அந்த பையனும் மிருகமும் நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. அந்த மிருகம் அந்த பையனோட உடம்பு முழுக்க கடிச்சுது. அதுக்கு அந்த பையன் என்ன பண்ண தெரியுமா உனக்கு? அந்த மிருகத்தை கொன்று அதையே சாப்பிட்டு அந்த காட்டிலேயே உயிர் வாழ்ந்தான். நீ தேடி போகிறது அந்த மிருகத்தை இல்லை, அந்த பையனை. மீறி வாழ்ந்தா வாப்பாவை வந்து பார். இப்போ கிளம்பு. சரி வாப்பா, பயந்துட்டேன்.